السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا متاع كلهم متاع للمرأة الصالحة. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய மேலான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் செய்த ஒரு மாபெரும் மிகப்பெரிய ஒரு கிருபையாக அவனுக்கு விருப்பமான ஒரு இடத்துல அவனை பற்றி பேசி கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொஞ்ச நேரம் அல்லாஹ் நசீபாக்கியிருக்கிறான். இந்த ஃபித்னாவுடைய சமானில மனிதர்களுக்கு நேரம் இல்லாத ஒரு கால பொழுதிலேயும் தன்னுடைய வேலைகள் எல்லாம் நிறுத்தி வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பேச்சை, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி அவனுக்கு விருப்பமான ஒரு இடத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உட்கார வைத்திருக்கிறான். இதற்கு அதிகமாக ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டிய கட்டாயத்தை வைத்திருக்கிறோம். இப்படியான சந்தர்ப்பங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இன்னும் அதிகமாக அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தாயும் தந்தையர்களுக்கும் தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான், மிகப்பெரிய ஒரு நியமத், ஒரு கிஃப்ட், ஒரு அன்பளிப்பு தான். அல்லாஹ் அல் குர்ஆனில சொல்கின்ற பொழுது அது ஒரு ஹிபத், அது ஒரு நன்கொடை, அது ஒரு ஹிபத், ஒரு அருட்கொடை, அன்பளிப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான்: லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானத்துடைய ஆட்சி, பூமியுடைய ஆட்சி ரப்புடைய கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ரப்புடைய கையில் இருந்து கொண்டிருக்கிறது. நாளாந்தம் ஒவ்வொரு மாற்றம் உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ரப்புடைய ஓர்டரின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான்: யஹபு லிமன் யஷாஉ இனாதா. நாங்கள் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாடியவர்களை முதலாவது சொல்லக்கூடிய குழந்தைகளில், ஆண் பெண் குழந்தைகளில் ஆணை விட அல்லாஹ் பெண்களை முற்படுத்துகிறான் அல் குர்ஆனில். ஏனென்று சொன்னால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸ்ல, ஒரு நல்ல ஒரு பெண்ணை பெற்றெடுத்து
அது நல்ல முறையில் வளர்த்தெடுத்து அல் குர்ஆன் ஹதீஸ் நல்ல அஹ்லாக் சொல்லி கொடுக்கப்பட்டு அந்த பெண் குழந்தை வளர்க்கப்படுமாக இருந்தா சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் அந்த அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை விதிப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் முதலாவது சொல்றான் யஹபு லிமன் யஷாஉ இனாதா வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் ஆண் குழந்தைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது ஆண் குழந்தை, முதலாவது பெண் குழந்தை, இரண்டாவது ஆண் குழந்தை. அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான் ஐயுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாதா. இன்னும் கொஞ்ச பேருக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெரிவு செய்து கொடுக்கிறான். ரப்புடைய நாட்டம். அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான் ஐயுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாதா வயஜஅலு மன் யஷாஉ லஹு அகீமா. இன்னும் கொஞ்ச பேருக்கு அல்லாஹ் மலட்டு தன்மையை கொடுக்கிறான். குழந்தை பாக்கியமே இல்லை. இதுவும் ரப்புடைய ஒரு இபத், இதுவும் ரப்புடைய ஒரு அன்பளிப்பு. ஏமாந்து விடக்கூடாது. 5, 10, 15, 20 வருடம் திருமணம் முடிச்சு இன்னும் தம்பதிமார்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களா? இது ரப்புடைய நாட்டம், ரப்புடைய ஓடர். ஒன்றும் செய்ய முடியாது. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அதிகமாக ரப்புல் ஆலமீன் இடத்துல கையேந்தி குழந்தை பாக்கியத்தை கேட்போம். அதிகமாக கேட்போம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் நீண்ட நாட்களுக்கு பின்னால் வயதெல்லாம் முத்தி போய்விட்டது, இளமெல்லாம் முத்தி போய்விட்டது, வயதெல்லாம் போய்விட்டது. சுப்ஹானல்லாஹ் அல் குர்ஆன் அல்லாஹ் அவர்களுடைய சரித்திரத்தை பதிவு செய்கிறான். ரப்பிடத்துல கையேந்தி கேட்டாங்க, யா அல்லாஹ் உடம்பெல்லாம் முத்தி போய்விட்டது, யா அல்லாஹ் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஆரோக்கியம் இல்லாதவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ், நோயாளியாக இருக்கிறேன் யா அல்லாஹ், குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? கண்ணியமான தாய்மார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அவர்களுடைய பேருதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்ததற்கு பின்னால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய மகனுக்கு யஹ்யா என்ற பேர் வைங்க. அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தருவான். ரப்புடைய ஓடர். அல்லாஹ் கொஞ்ச பேருக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறான். 5 பேர் இருக்கிறாங்க, 6 பேர் இருக்கிறாங்க. கொஞ்ச பேருக்கு பெண் பிள்ளைகளே இல்லை, ஆண் பிள்ளைகள் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. கொஞ்ச பேருக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை, பெண் பிள்ளைகள் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் விரும்பிய வகையில விரும்பின மாதிரி கொஞ்ச பேருக்கு விரும்பின மாதிரி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மிகப்பெரிய அன்பளிப்பாக தந்த குழந்தையை அதை நல்ல முறையில் ஈமான், இஸ்லாம், அஹ்லாக், அல் குர்ஆன், தக்வா நல்ல குணங்களை கொடுத்து வளர்ப்பது ஒவ்வொரு தாயும் தந்தையுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மகன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். மகன் பைக்கில் வாங்கி கேட்கிறாரு கொடுக்கிறோம், போன் வாங்கி கேட்கிறாரு கொடுக்கிறோம், நல்ல ஆடைகளை வாங்கி கேட்கிறாரு கொடுக்கிறோம், பேங்கெல்லாம் திறந்து கொடுக்கிறோம், எல்லாம் செய்து கொடுக்கிறோம் தான். ஆனா இது உலகத்தோட எல்லாம் முடிந்து போய்விடும். என்னென்ன தேவையோ ஆகிரத்துக்கு அந்த விடயங்களை சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, இலேசான விடயம் அல்ல. ஏராளமான அருக்குடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். பார்க்கக்கூடிய பார்வை, பேசக்கூடிய பேச்சு, சாப்பிடக்கூடிய கைகள், கேட்கக்கூடிய காதுகள், இது எல்லாத்தையும் விட ஆக மிகப்பெரிய ஒரு அருக்குடை என்ன தெரியுமா? அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தந்தது. அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில மனிதர்களை பார்த்து கேட்பான், நான் தந்த அருக்குடைய, நான் தந்த பிள்ளைய எந்த முறையில வளர்த்தீங்க? சொல்லி கொடுத்திருக்கிறோமா? தாய்மார்களை சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும்
ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. கியாமத்துடைய நாளையில பிள்ளைகள் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. ஒவ்வொரு தாயும் தந்தையர்களும் தான் கேள்வி கேட்கப்படும். சரியான முறையில வளர்த்தெடுத்தோமா, சரியான முறையில கண்ணியப்படுத்தினோமா, என்னுடைய மரணத்திற்கு பின்னாலும் எனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தைய நான் உருவாக்கி விட்டு போயிருக்கிறேனா என்பதை ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்க. ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்க. இதே நாங்கள் மௌதானத்துக்கு பின்னாலேயும் எங்களோட கபூர் வரைக்கும் வருகிறான், எங்களோட கபூர் வரைக்கும் வருகிறான். 1 மாதம் 2 மாதங்கள் போனா சுப்ஹானல்லாஹ் அந்த கபூரையே மறந்து விடுகிறான், கபூரையே மறந்து விடுகிறான். துவா கேட்க கூட தெரியாது. எப்படி என்னுடைய தாய்க்கு துவா கேட்கணும் என்று கூட தெரியாது பிள்ளைகளுக்கு. என்னுடைய மரணத்திற்கு பின்னால் எனக்காக வேண்டி என்னுடைய ஜனாசாவை என் மகன் தொழுவிக்கிறானா, இல்லை என்றால் ஊரில் உள்ள ஹதீப் மௌலவி தொழுவிக்கிறாரா? யோசிச்சு பாருங்க பாப்போம். எத்தனை பேருக்கு தொழுவிக்க தெரியும்? பிள்ளைகளுக்கு தொழுவிக்க தெரியுமா? ஒவ்வொரு தாயும் தந்தையர்களும் வஃபாத்தாயினா பள்ளியுடைய மஸ்ஜிதுடைய இமாம்கள் தான் தொழுவிக்கிறாங்க. அல்லாஹும்ம ஃபில் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு. மையத்துக்காக வேண்டி கேட்கக்கூடிய துஆ கூட பாடமில்லாதவர்களாகத்தான் எங்களுடைய பிள்ளைகளை உலகத்தில் கண்டு கொண்டிருக்கிறோம். மற்ற விடயங்கள் எல்லாம் கேட்டு பாருங்க. மற்ற விடயங்கள் எல்லாம் ஹராமான விடயங்கள், அல்லாஹ் தடுத்த விடயங்கள். சுப்ஹானல்லாஹ், ஹராமான பாடல்கள், ஹராமான இசைகளை கேட்டு பாருங்க பாப்போம். சுப்ஹானல்லாஹ், மன்னமாக்கி அழகான முறையில் ஒப்பிவிக்கான், பாடமாக்கி சொல்லுகிறான். ஆனா சூரா ஃபாத்தியாவை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? சூரா ஃபாத்தியாவை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? பாப்பா விடத்துல தொழுகை இல்லை, அம்மா விடத்துல தொழுகை இல்லை. பாப்பா மகனை பார்த்து சொல்கிறாரு, அம்மா மகனை பார்த்து சொல்கிறா, மகனே பள்ளிக்கு போங்க மகனே. எப்படி அந்த மகன் போவான்? எப்படி மகன் போவான்? பாப்பா விடத்துல தொழுகை இல்லை. சுப்ஹானல்லாஹ், ஒரு பொறுப்பாக ஒரு அமானிதமாக அல்லாஹ் குழந்தையை தந்திருக்கிறான். ஒவ்வொரு பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு அமானிதமாக நினைச்சு அதை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும், நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். நல்ல முறையில வளர்த்தெடுத்தோம். குர்ஆன் இல்ல, ஹதீஸ் இல்ல, தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத், தக்வாவுடைய வாழ்க்கை எதுவுமே இல்ல. நல்லா படிச்சிருக்கிறாரே, நல்லா படிச்சிருக்கிறாரே, நல்ல இடத்துல இருக்கிறாரே, நல்ல ஜொப்பு செய்திருக்கிறாரே, நல்ல பணம் சம்பாதிக்கிறாரே, நல்ல மருமகளை எடுத்து கொடுத்தோம், நல்ல மருமகனை எடுத்து கொடுத்தோம். இதோட முடிஞ்சு போவதா? இல்லை, இதோட முடிஞ்சு போவதா? இது உலகத்தோடைய முடிஞ்சு போய்விடுமே. தொழுகையை கொடுக்கலையே, என்னத்தை கொடுக்க வேணுமோ அதை கொடுக்காம எதை கொடுக்க கூடாதோ அதை கொடுத்திருக்கிறோம். நான் தப்பு என்று சொல்லதல்ல சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் தேவைதான். அதோட சேர்ந்த கல்வியையும் கொடுங்க, ஆகிரத்துடைய கல்வியை கொடுங்க, ஆகிரத்துடைய கல்வியை கொடுங்க. உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே மகன் அழைங்க, மகன் அழைச்சி புத்திமதி சொல்லுங்க, நல்ல குணங்களை சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. இதே நல்ல பேர் வச்சோம், குழந்தை பிறந்த உடனே நல்ல பேர் வச்சிருக்கிறோம், அகீகா கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி 5 வயசாயினா முண்டசரி, 5 வயசாயினா முண்டசரிக்கு சேர்க்கிறோம், குர்ஆன் மதரசாவுக்கு சேர்க்கிறோம். அதற்கு பின்னால 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, அதற்கு பின்னால ஸ்கூல் 5ஆம் ஆண்டுக்கு வந்தாருண்டா அதற்கு பின்னால O-level A-level படிச்சு நல்ல ஒரு பட்டதாரி ஆயிட்டாரு. இப்படித்தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆனை சொல்லி கொடுங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் உம்மு மதரஸத்துன் இதா அலத்தஹா, தாயுடைய மடிதான் ஆரம்ப பாடசாலை. 1வது வயசுல, 2வது வயசுல, 3வது வயசு, 4வது வயசு வரைக்கும் அது மல்லி முட்ட போவதில்லை. படிச்சு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் செல்கிறதா? அது தாயின் தந்தையர்களுடைய பொறுப்புல இருக்கிறாங்க.
தாயின் தந்தையர்களும் பிள்ளைகளை வச்சு கொண்டு நல்ல பேச்சுக்களை பேசுங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நல்ல அஹ்லாக், நல்ல குணங்களோட பிள்ளைகளோட நடங்க. பிள்ளையை கூப்பிடுங்க, கூப்பிட்டு சொல்லுங்க, என் அருமை பிள்ளைகளே, தொழுகையை உற்றாதீங்க. லுக்மான் ஹக்கீம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை கூப்பிட்டாங்க, என் அருமை மகனே. எப்படி கூப்பிட்டாங்கன்னு பாருங்க பாப்போம். இங்க வாங்கடாண்டா கூப்பிட்டாங்க பிள்ளைகளை. அப்படியா கூப்பிடுற, இங்க வாடா, அப்படி என்ன கூப்பிடக்கூடாது. அழகான நல்ல அருமையா தாழ்மையா கூப்பிடுங்க, இரக்கமா கூப்பிடுங்க, கோபத்தோட கூப்பிடாதீங்க, சண்டித்தனத்தை கூப்பிடாதீங்க, அழகான முறையில் அழைங்க. லுக்மான் ஹக்கீம் மகனை பார்த்து அழைச்சாங்க, மகனே, யா புனைய, என் அருமை மகனே, அகீமிஸ் ஸலாத், தொழுகையை நிலை நாட்டுங்கள் மகனே, தொழுகையை உற்றாதீங்க. தொழுகையை விட்டா பாவம்னு சொல்லிக் கொடுங்க தாய்மார்களே. 7 வயசுல தொழுகை சொல்லி கொடுங்க. 7 வயசாயிட்டு 10 வயசாயிட்டு தொழலையா, காயங்களாத அளவுக்கு அடிங்க, அடிச்சு தொழுவீங்க. இஸ்லாம் சொல்லுது தொழுகைக்கு அவ்வளோ வலியுறுத்திருக்கிறது. இஸ்லாம் பள்ளியில வாங்கி சொல்லப்படுகிறது. சுபஹுடைய நேரம் மகனும் தூங்குறாங்க, அம்மாவும் தூங்குறாங்க, பாப்பாவும் தூங்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த நாளை பரக்கத்துக்குரிய முசீபத்துக்குரிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் 2000, 3000, 5000, 10,000 ஒரு நாளைக்கு சம்பாதிச்சாலும் அதுல பரக்கத் இருக்காது தாய்மார்களே, சகோதரர்களே. பரக்கத் இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. யார் அந்த நாள் சுபஹுடைய தொழுகையை தொழுகிறாரோ, சுப்ஹானல்லாஹ், யார் அந்த நாள் சுபஹுடைய தொழுகையை தொழுகிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளை பரக்கத்துக்குரிய நாளாக மாற்றி விடுகிறான். ஒரு மனிதன் தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் 3 முடிச்சுகளை போடுறான், 3 முடிச்சுகளை போடுறான். ஒரு மனிதன் தூங்கி உடம்பி அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா மாதனா வ இலைஹி நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் உனக்கு தான் யா அல்லாஹ். மௌத்துக்கு பின்னால நீ என்ன ஹயாத்தோட எழுப்பாட்டினே யா அல்லாஹ், உனக்கு எல்லா புகழும் யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, யார் இந்த துஆவை ஓதுகிறாரோ முதலாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. முதலாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. இரண்டாவது முடிச்சு வுது செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. மூணாவது, எப்பொழுது ஒரு மனிதன் தஹஜ்ஜத்துக்காக வேண்டி சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி தக்பீர கட்ட ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அந்த முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ், 3 முடிச்சுகளும் அவிழ்ந்து அந்த நாள் பரக்கத்துக்குரிய நாளாக மாறிவிடுகிறது. சுறுசுறுப்பான நாளாக மாறிவிடுகிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, கவனத்தில் கொள்ளுங்க. வந்திருக்க கூடிய அனைவரும் இந்த பயான கால் தாழ்த்தி கேட்டு இந்த பயான வாழ்க்கையில் எடுத்து நடங்க. நீண்ட ஒரு தூரம் பிரயாணம் செய்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். நீண்ட ஒரு தூரம் பிரயாணம் செய்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். விசேஷமாக அழைப்பிச்சுக்கிறாங்க. அதனால இந்த பயான கேட்டுட்டு சும்மா போகாம வந்திருக்க கூடிய அனைவர்களும் வாழ்க்கையில பின்பற்றி நடங்க தாய்மார்களே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகன் அழைச்சாங்க, யா புனைய, என் அருமை மகனே, என் அருமை மகனே, அகீமிஸ் ஸலாத், தொழுகையை நிலை நாட்டுங்கள். திரும்ப சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காதே மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம், நிச்சயமாக ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஷிர்க் வைக்காதே மகனே. அடுத்த உபதேசம் செய்தாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சுப்ஹானல்லாஹ் 30க்கும் 40க்கும் மேற்பட்ட உபதேசங்களை செய்திருக்கிறாங்க. சூரா லுக்மான் என்று அல்லாஹ் தனியொரு சூறாவை வைத்திருக்கிறான். குர்ஆன்ல தனியொரு சூறாவை வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசியத், அடுத்த உபதேசம் செய்தாங்க. யா புனைய, என் அருமை மக்களே, என் அருமை பிள்ளைகளே, நல்ல விடயத்தை ஏவுங்க, தீமையை தடுங்க. யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். சுப்ஹானல்லாஹ். நல்ல விடயத்தை ஏவுங்க மகனே, தீமையை தடுங்க.
எந்த விடயங்கள் நல்ல விடயங்களோ மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, கூட்டாளிமாருக்கு சொல்லிக் கொடுங்க, சகோதரன் சகோதரிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்ல விடயத்துக்கு உதவியாக இருங்க, பாவத்துக்கு உடந்தையாக இருந்துடாதீங்க, பாவத்தை தடுங்க பிள்ளைகளே, பாவத்தை செய்யாதீங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, பக்கத்து வீட்டுல மகன் மாங்காய் களவெடுக்கிறான், பக்கத்து வீட்டுல மாங்காய் கல்லால் அடிச்சு மாங்காவை பறிக்கிறான். இது ஹராமா ஹலாலா சொல்லி கொடுத்திருக்கிறோமா? சொல்லி கொடுத்திருக்கிறோமா? தாய்மார்களே, ஹராத்தை சொல்லி கொடுங்க, ஹலால சொல்லி கொடுங்க, திருமண வாழ்க்கையை சொல்லி கொடுங்க. குழந்தையை பெற்றெடுத்தா இந்த விடயங்கள் செய்யணும்னு சொல்லி கொடுங்க, இப்படியான முறையில திருமணம் செய்யணும்னு சொல்லி கொடுங்க. கணவனோட மனைவியோட இப்படி வாழணும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தாயும் தந்தைகளும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. மார்க்கம் என்றா என்னென்று தெரியாது, திருமணம் என்றா என்னென்று தெரியாது, தொழுகை என்றா என்னென்று தெரியாது, சொல்லி கொடுத்து வளர்க்கிறோமா? தாய்மார்களே சகோதரிகளே, திருமணத்துடைய வயது வந்தா நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சா திருமணத்தை வைத்து கொடுக்கிறோம், நல்ல இடத்துல பொன் கிடைச்சா திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு. ஆனா அதற்கு பின்னால வாழ்க்கையை கொடுத்தோமா? ஈமான் உள்ளவர்களை தேர்ந்தெடுங்க, இஸ்லாம் உள்ளவர்களை தேர்ந்தெடுங்க, தொழுகையாளியை தேர்ந்தெடுங்க. அல்லாஹ்வை பயந்த அடியார்களை மருமகனாக மருமகளாக தேர்ந்தெடுங்க. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, பாவத்தோட வாழ்றாரு. அப்படி அவர்களை தேர்ந்தெடுத்து சுப்ஹானல்லாஹ் திருமணம் முடிச்சு 2-3 மாதங்களுக்கு பின்னால அது தலாக்ல வந்து முடியுது. சுப்ஹானல்லாஹ் தலாக்ல வந்து முடியுது. இந்த காலத்துல கோர்ட்ல அதிகமான கேஸ் என்ன தெரியுமா தாய்மார்களே சகோதரிகளே? கணவன் மனைவிமாருடைய கேஸா தான் இருக்கு. கணவன் மனைவிமாருடைய கேஸா தான் இருக்கு. இது 2-3 பிள்ளைகளை பெற்றெடுத்ததற்கு பின்னால பாப்பா அம்மாவோட இல்ல, பாப்பா மனைவியோட இல்ல, மனைவி பாப்பா கணவனோட இல்ல. சுப்ஹானல்லாஹ் 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க. இதற்குரிய அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? மார்க்கம் இல்லாததான் காரணம் தாய்மார்களே, மார்க்கம் இல்லாததான் காரணம். தீன் இல்ல, இஸ்லாம் இல்ல, கல்யாணம் என்ன என்னன்னு தெரியாது. சுப்ஹானல்லாஹ் இபாதத் வணக்க வழிபாடுகள் என்ன என்னன்னு தெரியாது. தொடர்ச்சியாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு உபதேசம் செய்றாங்க. விடயத்துக்குள்ள வருகிறேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ச்சியாக செய்றாங்க. நல்ல விடயத்தை ஏவுங்க பிள்ளைகளே, தீமையை தடுங்க. நல்ல விடயத்தை ஏவும் பொழுது கஷ்டங்கள் சோதனைகள் ஃபித்னாக்கள் வரும். பிள்ளைகளே பொறுமையாக இருங்க, மாறி அடிச்சிடாதீங்க, மாறி ஏசுறாதீங்க, மாறி கல் எறிஞ்சிடாதீங்க, மாறி யாருக்கும் எந்த அநியாயமும் செய்திடாதீங்க. சுப்ஹானல்லாஹ் இப்படி சொல்லி கொடுத்து வளங்க தாய்மார்களே சகோதரிகளே, பிள்ளைகளை இப்படி சொல்லி கொடுத்து வளங்க. இதை நாங்க சொல்லி கொடுக்கிறோம். அவன் அடிச்சா நீயும் மாறி அடி, அவன் எறிஞ்சா நீயும் மாறி எறி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்தாங்களா? சஹாபாக்கள் அப்படி நடந்தாங்களா? சஹாபாக்களுடைய பிள்ளைகள் அப்படி வளர்த்தினார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் நல்ல அஹ்லாக சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு நல்ல அஹ்லாக்குகளை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பிள்ளைதான் சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பிள்ளைகள்ல ஒரு ஆள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சுப்ஹானல்லாஹ் வளர்த்தெடுத்த வீதம் எவ்வாறு? தன்னுடைய ஈர கொழுந்தாங்க ஃபாத்திமா. யாரு களவெடுத்தாலும் நான் அந்த 2 கைகளையும் துண்டிப்பேன் என்று சொன்னவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய அருமை மகள் களவெடுத்திருந்தாலும் நான் கையை துண்டிப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பேணுதலாக வளர்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை. எப்படி வளர்த்தாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கணவர் யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு தஆலா நல்ல மருமகளை எடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நல்ல மருமகன் எடுத்தாங்க. சுபஹானல்லாஹ், சொர்க்கத்துடைய எல்லா கதவுகளும் ஒருத்தர பேர் சொல்லி அழைக்குமா இருந்தா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சொர்க்கத்துடைய 8 கதவுகளும் சுபஹானல்லாஹ் அவருடைய பேரை சொல்லி அழைக்குமா. இப்படி மருமகன் எடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி மருமகன் எடுத்திருக்கிறாங்க, ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க. தொடர்ச்சியாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொன்னாங்க, பிள்ளைகளே உலகத்துல பெருமையோட நடக்காதீங்க, பிள்ளைகளே உலகத்துல பெருமையோட நடக்காதீங்க. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பெருமையோட நடக்காதீங்க, பணிவோட நடங்க. உலகத்துல பெருமையோட நடக்காதீங்க, அகங்காரமாக ஆடம்பரமாக வீண் விரயம் செய்யாதீங்க, தாழ்வாக நடங்க. சுப்ஹானல்லாஹ், வகஸித் ஃபீ மஷ்யிக வகுல் மின் சௌதிக் சொன்னாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். பிள்ளைகளே, உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்க, உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்க. இன்னன் கரல் அஸ்வாத் லசௌத்துல் ஹமீர், சத்தத்தில கேடுகட்ட சத்தம்தான் கழுதையுடைய சத்தம். உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம் என்பதாக லுக்மானுல் ஹக்கீம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. நீங்க சாப்பிடக்கிட்ட வா, உங்களோட பிள்ளையையும் கூப்பிடுங்க சாப்பிடுறதுக்கு. பிள்ளைய கூப்பிட்டு பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க. பிஸ்மி சொல்லி சம்மணம் கோரி சுபஹானல்லாஹ் கை முகத்தெல்லாம் கழுவி அழகான முறையில சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்து பிள்ளைய வளங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, சம்மணம் கோரி வளங்க, பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க. சாப்பிட்டு இடையில அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கொடுங்க. தூங்கும் போது உது செய்து கொண்டு தூங்குங்க என்று பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியான்னு துஆவோட தூங்குங்கன்னு சொல்லி கொடுங்க. தாய்மார்களே, தொழுகையை உற்றாதீங்க, நீங்களும் தொழுகையை உற்றாதீங்க. பெற்றோர்கள் தாயும் தந்தையர்களும் தொழுகையை உற்றாதீங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் தொழுகையுடைய அந்தஸ்தை சொல்லி கொடுத்து வளங்க, தொழுகையுடைய சிறப்புகளை சொல்லி கொடுத்து வளங்க. குடும்பத்தை வீடுகளை ஈமான் உள்ள வீடாக மாத்துங்க. தாய்மார்களே, இஸ்லாம் உள்ள வீடாக மாத்துங்க. தக்வா உள்ள வீடாக எங்களுடைய வீடை மாற்றுவோம். ஹராமான பாடல்கள் வேணாம், ஹராமான நாடகங்கள் வேணாம், ஹராமான இசைகள் வேணாம். சத்தத்தை பெண்கள் அதிகமாக வீடுகளில் உயர்த்தாதீங்க. சத்தங்களை வீடுகளில் அதிகமா உயர்த்தாதீங்க. அடக்க ஒழுக்கமாக பணிவோட இருங்க. யார் வந்து போனாலும் பிரச்சனை இல்லை, தலையை மறைச்சி கொண்டே இருங்க, தலையை மறைச்சி கொண்டே நீங்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த வீட்டுல பெண்கள் தலைமுடியை திறந்து கொண்டிருக்கிறார்களோ சங்கையான மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்கன்றாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த வீட்டுல சத்தங்கள் உயர்த்தப்படுகிறதோ கணவனுடைய சத்தத்தை விட மனைவிமார்கள் சத்தங்கள் உயர்த்துவார்களோ அந்த வீட்டுல மாணவர்கள் சங்கையான மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பெண் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளருங்கள். ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளருங்கள். போனை கொடுக்க வேண்டாம், நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுங்க. டைமுக்கு வீட்டுக்கு வாரான் இல்ல, டைமுக்கு சாப்பாட்டுக்கு வாரான் இல்ல, டைமுக்கு தன்னுடைய தேவையை செய்யறான் இல்ல. நாங்க தூங்கினத்துக்கு பின்னாலதான் என்னுடைய பிள்ளை என்னுடைய வீட்டுக்கு வாரான், பிள்ளைய பாருங்க எங்க போறான் எங்க வாரான் என்று எல்லா விடயத்தையும் பாருங்க. தாய்மார்களே, கிளாஸுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல கிளாஸுக்கு போறோம்னு சொல்லி கிளாஸுக்கும் போறல்ல, ஊரை சுத்தி கொண்டு வாரான். சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய பிள்ளைகளை குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்பினா முஅல்லிமு கோல் அடிச்சு கேளுங்க, என்னுடைய பிள்ளைய நம்ம வீட்டில இருந்து அனுப்பினேன் மதரசாவுக்கு வந்தான்னு கேளுங்க. தாய்மார்களே, என்னுடைய மகனை நான் ஸ்கூல் கிளாஸுக்கு அனுப்பினேன், பாடசாலை கோல் பண்ணி கேளுங்க. நான் அனுப்பினேன் வீட்டுல இருந்து, உங்களுடைய எந்த மகன் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டானா என்று கேளுங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, இது கேட்கறையும் இல்லை, பார்க்கறையும் இல்லை. அவ எங்க போறான் எங்க வாரான் என்று யாருக்கும் தெரியாது. ஃபித்னாவுடைய ஜமான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஃபித்னாவுடைய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாய்மார்களே, சுப்ஹானல்லாஹ், அதிகமான வாலிபர்கள், அதிகமாக வாலிப பெண்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும்.
காரணம் தக்வாவுடைய வாழ்க்கை இல்ல, ஈமானுடைய வாழ்க்கை இல்ல, இஸ்லாத்துடைய வாழ்க்கை இல்ல. பல இடங்கள்ல பல ஃபித்னாக்கள், பல பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை, முஸ்லிம் ஊர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா ஊர்களையும் 100% ஈமான் இஸ்லாம் உள்ள ஊராக மாற்ற வேண்டும். வாலிபர்கள் போதைக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள். சுபஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஊர்ல நடந்த ஏராளமான வரலாறு இருக்கிறது. சுபஹானல்லாஹ். ஒரு 45-40 வயசு வாலிபர், இளம் வயோதிபர், சுபஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, மதுவுக்கு அடிமைப்பட்டு, ஐசிக்கு அடிமைப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அவரே தூக்குல மாட்டிக்கொண்டு மௌத்தாயிட்டார். முஸ்லிமான சகோதரர், முஸ்லிமானவர் தாய்மார்களே, சகோதரிகளே, ஹராத்தை விட்டுட செல்லுங்க. பிள்ளைகளுக்கு ஹராத்தை பாவிக்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு அஹ்லாக்க சொல்லி கொடுத்து வளங்க, நரகத்துடைய பயத்தை சொல்லி கொடுத்து வளங்க. பிள்ளைகளுக்கு சொர்க்கத்துடைய இன்பத்தை சொல்லி கொடுத்து வளங்க. பிள்ளைகளுக்கு தொழுகையுடைய சிறப்புகளை, குர்ஆனுடைய சிறப்புகளை சொல்லி கொடுத்து வளங்க. மகரிபுக்கு முன்னால என்னுடைய அனைத்து பிள்ளைகளும் வீட்டில தான் ஈக்கணும் என்று சொல்லி கொடுத்து வளங்க. தாய்மார்களே, மகரிபுக்கு பின்னால முக்கியமான கிளாஸ் இருக்கிறது. மகரிபுக்கு பின்னால முக்கியமான மதரசாவுடைய பாடங்கள் இருக்கிறது. அதற்கு அனுமதி உண்டு. அது இல்லாம வேற எந்த தேவைக்கும், தேவையில்லாத எந்த தேவைக்கும் மகரிபுக்கு பின்னால வீட்டை விட்டு வெளியாக்கிறாதீங்க. மகரிபுக்கு பின்னாலேயே வீட்டுக்குள்ள எடுங்க. ஏனண்டா மகரிபுக்கு பின்னால சங்கையான மலக்குமாறு நுழையக்கூடிய வீடு. அதனால இந்த அமானிதமான பிள்ளைகளை அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். நல்ல முறையில வளர்ப்போம். தாய்மார்களே, சகோதரிகளே, கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு தாயின் தந்தையர்களிடத்திலும் அல்லாஹ் விசாரிப்பான். நான் தந்த அமானிதத்தை, நான் தந்த பிள்ளைய எந்த முறையில வளர்த்தீங்க, எந்த முறையில பக்குவப்படுத்தினீங்க, மார்க்கத்தை கொடுத்து வளர்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். தாய்மார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரண்டாவது கலீஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பின்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபாவாக வந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த கலீஃபா தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் கலீஃபாவாக, ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பெற்றோர், ஒரு வாப்பா பிள்ளை அழைச்சி கொண்டு கலீஃபாவிடத்துல வந்தாங்க. கலீஃபா, என்னுடைய மகன் நான் சொல்ற பேச்ச கேட்கல கலீஃபா, என்னுடைய மகன் நான் சொல்வதை கேட்கல கலீஃபா, என்ன விடயம் நீங்களே பாருங்க. வாப்பா மகன் அழைச்சி கொண்டு வந்தார் கலீஃபாவிடத்துல. மகன் கலீஃபாவை பார்த்து கேட்டான், வாப்பா கலீஃபா, ஒரு வாப்பாவுடைய பொறுப்பு என்ன கலீஃபா? ஒரு வாப்பாவுடைய கடமை என்ன கலீஃபா? கலீஃபா சொன்னாங்க, ஒரு வாப்பாவுடைய பொறுப்பு என்ன தெரியுமா மகனே? ஒரு வாப்பாவுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? நல்ல அழகான மனைவியை திருமணம் செய்திருக்க வேண்டும். முதலாவது வாப்பாவுடைய பொறுப்பு. இரண்டாவது நல்ல பேர் வைக்க வேண்டும். அது இரண்டாவது பொறுப்பு வாப்பாவுடைய. மூணாவது சொன்னாங்க கலீஃபா, மகனே மூணாவது பொறுப்பு என்ன தெரியுமா? அல் குர்ஆன படிச்சு கொடுப்பது வாப்பாவுடைய பொறுப்பு. ஆரம்பம். மகன் கலீஃபாவை பார்த்து சொன்னான், கலீஃபாவே, சுப்ஹானல்லாஹ், இது மூணும் என்னுடைய வாப்பா இன்னைக்கு செய்யல கலீஃபா. என்னை பெற்றெடுப்பதற்காக வேண்டி என்னுடைய வாப்பா திருமணம் செய்து கொண்ட மனைவி யார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கிய திருமணம் செய்கிறாங்க. இரண்டாவது எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா கலீஃபா? ஜுஹுல், மலத்தை உருட்டக்கூடிய வண்டி என்று என்னுடைய வாப்பா எனக்கு பேர் வச்சுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். மூணாவது சொன்னாங்க கலீஃபா, குர்ஆன்ல இருந்து ஒரு ஹரஃப் கூட என்னுடைய வாப்பா எனக்கு சொல்லி தரல கலீஃபா. சுப்ஹானல்லாஹ். வந்ததே போக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா.
வந்தரே கோபம். அசாவை எடுத்தாங்க, பிரம்பு எடுத்தாங்க. மகனுக்கு அடிக்க அல்ல, பாப்பாவுக்கு அடிக்கதான் பிரம்பு எடுத்தாங்க. சுபஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இரக்கமாக கேட்டுக்கொள்கிறேன், இரக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் அமானிதம், அஹ்லாக சொல்லிக் கொடுங்க, குர்ஆன சொல்லிக் கொடுங்க, நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பெரியவர்களுக்கு மரியாதை செய்யுங்க, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுங்க என்று சொல்லி கொடுத்து வளங்க. எப்படி எந்த முறையில ஆடைய வாங்கி கொடுக்கணுமோ இஸ்லாம் அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பிரகாரம் ஆடைகளை வாங்கி கொடுங்க. பெண்களை நல்ல முறையில் அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். பெண்களை இறுக்கமான ஆடைகளை உடுத்து கொண்டு வெளியே நடமாட வேண்டாம். ஃபர்தாவுடைய வாழ்க்கையை கொடுங்க. பெண்களிடத்தில் அஹ்லாக கொடுங்க, ஃபர்தாவுடைய வாழ்க்கையை கொடுங்க, ஹிஜாபுடைய வாழ்க்கையை கொடுங்க. நல்ல அழகான குணமுள்ள ஆண்களை பிள்ளைகளாக வளருங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுப்ஹானல்லாஹ். கத்தி வெட்டப்பட்டிருக்கிறது, இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிள்ளைகளை கூப்பிட்டாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. சுப்ஹானல்லாஹ். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிள்ளைதான் ஹசன் ஹுசைன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில சொர்க்கத்துடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவராக வரக்கூடியவர்கள்தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஷையதா ஸபாபி அஹ்லில் ஜன்னah. வாலிபர்களுக்கெல்லாம் தலைவராக வரக்கூடியவர்கள் தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. சுப்ஹானல்லாஹ். யார் பிள்ளை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பேர பிள்ளை. அலி ரலியல்லாஹு மகனார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பிள்ளைகள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பிள்ளைகள். இரண்டு பேர்களும் ஹசன் ஹுசைன். ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரெண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். கடைசி தருவாயில ஒரு உபதேசம் செய்தார்கள். நல்ல அஹ்லாக், கடைசி வசியத், கடைசி உபதேசம். தாய்மார்களே, இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்க, இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்க, மறந்துடாதீங்க. பயானுக்கு வந்தோம் போனோம், ஹஸ்ரத் நல்ல முறையில் பயான் செய்தார் போவாம சொல்லப்படக்கூடிய விடயங்களை கேளுங்க. ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுப்ஹானல்லாஹ். இரண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இரண்டு பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, என் அருமை பிள்ளைகளே, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வயதில மூத்த வயதானவர்களை காண்றீங்க. ஒரு 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70 வயசை காண்றீங்கண்டா உங்களோட பாப்பா மாறு போன்று கருதுங்க. இரண்டாவது சொன்னாங்க, உங்களுடைய வயதில சமமான வயதானவர்களை காண்றீங்க, நானா தம்பி மாறு போன்று கருதுங்க, நானா தம்பிமாறு போன்று கருதுங்க. மூணாவது சொன்னாங்க, உங்களுடைய வயதில சின்ன பிள்ளைகளை காண்றீங்க, உங்களுடைய பிள்ளைகள் மாதிரி போன்று கருதுங்க, உலகத்துல எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுப்ஹானல்லாஹ். தாய்மார்களே, சம்பவத்தை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே கண்ணால இருந்து கண்ணீர் வடிகிறது. சுப்ஹானல்லாஹ். இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வசியத்தை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறோமா? உபதேசத்தை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறோமா? என்னுடைய மௌத்துக்கு பின்னால என்ன குளிப்பாட்டுறதுக்கு பள்ளியுடைய முஅத்தின் தேவை, பள்ளியுடைய இமாம் தேவண்டா. என்ன குளிப்பாட்டுறதுக்கு, மனைவிமார குளிப்பாட்டுறதுக்கு கணவனுக்கு தயார் இல்லையா? கணவனை குளிப்பாட்டுறதுக்கு மனைவிக்கு தயார் இல்லையா? ஏழும் தாய்மார்களே, இஸ்லாத்தில ஏழும். சுப்ஹானல்லாஹ். அந்த வழி நடைமுறையிலே இல்லை. என்னுடைய பிள்ளை என்ன குளிப்பாட்டுறதுக்கு தெரியாதண்டா, சுப்ஹானல்லாஹ். என்னுடைய பிள்ளை எனக்கு குர்ஆன் ஓத தெரியாதண்டா, என்னுடைய பிள்ளை எனக்காக வேண்டி துஆ செய்ய தெரியலண்டா, நான் உலகத்தை வாழ்வது என்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்தது வீண். தாய்மார்களே, சகோதரர்களே,
அதனால சொல்லப்படக்கூடிய விடயங்களை கேளுங்க. பிள்ளைகள் ஒரு அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அமானிதத்தை அமானிதமாக நிறைவேற்றுவோம். கியாமத் நாளையில அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. குறிப்பிட்ட காலம்தான் தாய்மார்களே, 5 வருடம் 40 வருடம் 10 வருடம் எவ்வளவு காலம் உலகத்துடைய வாழ்க்கை தெரியாது. பிறப்பதற்கு முன்னால தாயுடைய கருவறைக்குள்ளேயே குழந்தை வஃபாத்தாகிறது. பிறந்து ஒரு சில மாதங்கள் ஆகி குழந்தை மௌத்தாகிறது. 10 வருடம் 30 வருடம் 40 வருடம் நிச்சயமில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால உலகத்துடைய வாழ்க்கை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுக்குள்ள மௌத்துக்கு முன்னால நல்லவர்களாக வாழ்வோம், ஈமான் உள்ளவர்களாக வாழ்வோம். என்னுடைய பிள்ளைகளையும் சொர்க்கத்துக்குரிய குழந்தையாக உலகத்திலேயே வளர செய்வோம், உலகத்திலேயே வளர்ப்போம். அல்லாஹ் தந்த ஒரு மாநிலமாக நினைச்சு இந்த குழந்தைகளை பராமரிப்போம். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம்தான் குடும்பங்களை சேர்ந்து நடங்க. குடும்பங்களை சேர்ந்து நடங்க. இந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு சரியாக இருந்து கொண்டிருக்கிறது. குடும்ப உற்றார் உறவினர்களை மதிக்கிறல்லண்டா, குடும்பங்களை கண்ணியப்படுத்துறல்லண்டா, ஏழை எளியவர்களை கண்ணியப்படுத்துறல்லண்டா. சுபஹானல்லாஹ், எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு ஹஜ்ஜி செய்தாலும் வேலை இல்லை. திருமணம் முடித்ததற்கு பின்னால கணவன் மனைவிமார்கள் தாய் தந்தையர்களை மறந்து விட வேண்டாம். அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் ஹக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டுமோ அதை உரிய முறையில செய்யுங்க. தாயை மறந்துடாதீங்க, தந்தையை மறந்துடாதீங்க. என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய், என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய என்னுடைய வாப்பா கபூர்ல வாழ்ந்து கொண்டிருந்தா அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. அவர்களுடைய பேரில சதகாதான தர்மங்களை செய்யுங்க. ஏழு எளியவர்களுக்கு அதை நீயத்துல வாங்கி கொடுங்க. தாய்மார்களே, சகோதரிகளை, உலகத்தோட உயிரோட யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை பராமரிப்பது ஒவ்வொரு தாயும் தந்தையுடைய கணவன் மனைவிமாருடைய அது ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. தாயும் தந்தையும் உலகத்துல கண்ணியப்படுத்துங்க. அவர்களுடைய துஆவை பெறக்கூடியவர்களாக நாங்க மாற வேண்டும். திருமணம் முடிச்சதற்கு பின்னால் தாய் எங்கேயோ இருக்கிறாங்க, நாங்க எங்கேயோ இருக்கோம். பாப்பா எங்கேயோ இருக்கிறாங்க, நாங்க எங்கேயோ இருக்கோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அமானிதமாக சொல்கிறேன், பாப்பா அம்மா சுப்ஹானல்லாஹ், நீங்க பிறப்பதற்கு முன்னால் அவர்கள் பிறந்து உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கியவர்கள், மறந்து விட வேண்டாம். அவர்களுக்கு பின்னால் தான் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு பின்னால் அவங்க வரல. உங்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களை மறந்து விட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அவர்களை போய் பாருங்க. சூரத்துல இருந்தா கிழமைக்கு ஒரு நாள் போய் சந்திங்க, சலாம் சொல்லுங்க. பாப்பா அம்மா நல்ல முறையில் இருக்கிறீங்களா, ஆரோக்கியத்தோட இருக்கிறீர்களா? சுப்ஹானல்லாஹ், தேவைகளை பூர்த்தி செய்யுங்க, கஷ்டத்தை நிவர்த்தி செய்யுங்க, கஷ்டத்தை போக்கிடுங்க. என்னென்ன தேவையோட இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுங்க. பாப்பாவுடைய நானா, பாப்பாவுடைய தம்பி, அம்மாவுடைய தாத்தா, அம்மாவுடைய தங்கச்சி, அவர்களை கண்ணியப்படுத்துங்க. குடும்பங்களை கண்ணியப்படுத்துங்க. குடும்பங்களை மகிழ்ச்சி படுத்துவோம். தாய்மார்களே, சகோதரிகளை, அமானிதமாக இந்த விடயங்களை எத்தி வைக்கிறேன். அமானிதமாக ஒரு பொறுப்பாக இந்த பயானம் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால பேசப்பட்ட விடயங்களை தாட்டி கேட்டிருப்பீங்க என்று நினைக்கிறேன். வாழ்க்கையில எடுத்து நடங்க. பிள்ளைகள் அமானிதம். அந்த பிள்ளைகளை நல்ல முறையில வளர்ப்போம். அந்த பிள்ளைகளை சொர்க்கத்துக்குரியவர்களாக வளர்ப்போம். எங்களை பெற்ற தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்துவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவானாக. யா அல்லாஹ், குற்றமுறைகள் அத்தனையும் மன்னித்து மறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னித்து மறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்கள் யார் யாரெல்லாம் கபூராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், நரகத்தின் படுகொலையை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய பிள்ளைகளை ஈமானை கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், தக்வாவுடைய வாழ்க்கையை கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், தொழுகையுள்ள வாலிபர்களாக, தொழுகையுள்ள பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ்,
அல்லாஹ். ஹராமான போதை வஸ்து இருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்திரு யா அல்லாஹ். ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள ஈமான் இஸ்லாம் உள்ள பிள்ளைகளாக நீ தந்தைய அந்த அமானிதத்தை நல்ல முறையில வளர்த்தெடுப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்கள் கபூர்ல யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த கபூரை சொர்க்கத்தின் பூஞ்சோடியாக மாற்றி விடுவாயாக யா அல்லாஹ். நரகத்தின் படுகொலியை விட்டும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். துணிவு வாகன விபத்துக்கள் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். உலகத்துல பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களை நல்ல முறையில உபசரிக்க கூடிய மனப்பக்குவத்தை தந்து விடுவாக யா அல்லாஹ். அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தாயா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். பரக்கத்துள்ள வீடா எங்களுடைய வீட்டை மாற்றி விடுவாக யா அல்லாஹ். முசீபத்துள்ள வீடா எங்களுடைய வீடை மாற்றி விடாத யா அல்லாஹ். முசீபத்துக்களை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். எங்களுடைய கணவன்மார்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் பரக்கத் செய்து விடுவாக யா அல்லாஹ். ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். எங்களுடைய கணவன்மான நல்ல முறையில கண்ணியப்படுத்தி நல்ல முறையில ஒற்றுமையோட அவர்களோட வாழக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களை நல்ல முறையில உபசரிக்க கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாயா அல்லாஹ். தேவையில்லாத வீண் விளையாட்டுக்கள் இருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ். வீண் விரயத்திலிருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ். சைத்தானுடைய நண்பர்களாக எங்களை மாற்றி விடாத யா அல்லாஹ். ஆடம்பரத்தை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். பெருமையை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். மற்றவர்களை பேசுவதை விட்டும் நாவை பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லோரையும் மன்னிக்க கூடிய மனப்பக்குவத்தை தந்து விடுவாயாக யா அல்லாஹ். நல்ல அக்லாக், நல்ல குணங்களை தந்து விடுவாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளை அமானிதமாக தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில வளர்த்து மௌத்துக்கு பின்னாலேயும் எங்களுடைய பிள்ளை எங்களுக்காக வேண்டி கையேந்தி துவா செய்யக்கூடிய குழந்தையாக எங்களுடைய குழந்தையை மாற்றி விடுவாக யா அல்லாஹ். மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோட மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. இந்த துஆவும் தனிப்பையும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.